தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள் பக்தர்கள் போன்று நுழைந்து பாஜகவினர் போராட்டம். முழக்கமிட்டவர்களை கைது செய்தது காவல்துறை. சென்னையில் தொழிலதிபர் ஆண்டாள் ஆறுமுகத்தின் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களின் ஆவணங்களை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை. சோதனை நடத்திய நிலையில் வைப்புத் தொகை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் தொகை 912 கோடி ரூபாயும் முடக்கம். திருப்பூர் வீரபாண்டி அருகே ரசாயன குடோனில் தீ விபத்து. அதிக அளவில் புகை எழுந்ததால் பொதுமக்கள் அச்சம். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு இன்று மாலை பதிலளிக்கும் பிரதமர் மோடி. யாரும் ஓடிவிட வேண்டாம் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு எக்ஸ் பதிவு. சென்னையில் காலையில் ஏற்பட்ட பனிமூட்டம் காரணமாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள விமான சேவை. பல விமானங்கள் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை தாமதமாவதால் பயணிகள் தவிப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடத்த முடிவு. அனுமதி கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு மனு. அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் தொடங்கப்படும். தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு. வாக்கு இயந்திரங்களை அனுப்பும் பணி தீவிரம். 63,000 நோக்கி கிடுகிடுவென உயரும் தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரிப்பு. கனடா மெக்சிகோ நாட்டு பொருட்கள் மீதான வரி விதிப்பை ட்ரம்ப் ஒத்திவைத்ததன் எதிரொலி. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1200 புள்ளிகள் வரை உயர்வு. பிப்ரவரி 6ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிளாம்பாக்கத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சிறுமி ஆட்டோவில் கடத்தப்பட்டதாக புகார். கோயம்பேடு பகுதியில் சிறுமி மீட்கப்பட்ட நிலையில் கடத்தியவர்கள் குறித்து விசாரணை. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் போலி ராணுவ மதுபாட்டில்கள் பறிமுதல். ராணுவ கேன்டீனில் விற்பனை செய்வது போல வீட்டில் போலி மதுபானங்களை தயாரித்த 4 பேர் கொண்ட கும்பல் கைது. ஒருவருக்கு வலைவீச்சு. சேலத்தில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக நடைபெற்ற மோசடி. கைதானவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்டோர் மறியல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே விவசாயி தற்கொலை. கனமழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் தற்கொலை என காவல்துறை தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்களை அனுப்பும் பணி தொடக்கம். ராணுவ விமானத்தில் நாடு திரும்பும் இந்தியர்கள். மதுரை திருப்பரங்குன்றம் மலைமேல் இருக்கும் தர்காவில் அசைவம் சமைப்பதற்கு இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவித்தது ஏன்? இன்று நடைபெறவுள்ள இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தின் பின்னணி என்ன? கோயில் மற்றும் தர்காவை மையமாக வைத்து அரசியல்வாதிகள் நடத்தும் நாடகம் அம்பலமாகுமா? விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்கா என்று 2 இந்து கோவில்களும் ஒரு தர்காவும் உள்ளன. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக மதுரை திருப்பரங்குன்றம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் மலையின் அடிவாரத்தில் முருகன் கோவிலும், மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்கா உள்ளன. சிவன் கோவிலுக்கு செல்லவும் தர்காவுக்கு செல்லவும் தனித்தனி வழிகள் இருந்தும் இந்து மற்றும் இஸ்லாமிய மக்கள் எந்த வேறுபாடுமின்றி பொதுவாகவே அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி வந்தனர்.
கோவிலுக்கு செல்லக்கூடிய பலர் தர்காவுக்கு சென்று வருவதையும், தர்காவுக்கு செல்லக்கூடிய சிலர் கோவிலுக்கு வந்து வழிபடுவதையும் வழக்கமாகவே வைத்திருந்தனர். அந்த பகுதியை சேர்ந்த மக்களிடம் இத்தனை ஆண்டுகள் எந்த வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டதில்லை. இந்நிலையில் தர்காவில் வழக்கமாக நடைபெறக்கூடிய கந்தூரி விழாவில் ஆடு, கோழிகள் பலியிட தடை விதிக்க வேண்டும் என்று இந்து அமைப்புகள் திடீர் என்று எதிர்ப்பு தெரிவித்தன. அதற்கு பிறகு திருப்பரங்குன்றம் மலைக்கு வருகை தந்த நவாஸ்கனி எம்பி மலைப்பாதையில் அமர்ந்து அசைவம் சாப்பிட்டதாக கூறப்பட்டது. இதற்கு பலர் கண்டனம் தெரிவிக்க இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் காவல்துறை கட்டுப்பாட்டை அதிகரித்த சூழ்நிலையில் கடந்த 25ஆம் தேதி அன்று காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லவிருந்த மதுரை ஆதீனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்த போவதாக இந்து அமைப்புகள் அறிவித்தன. அதன்படி இன்று 4ஆம் தேதி இந்து அமைப்புகளும் மதுரை ஆதீனமும் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லவும் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் திட்டமிட்டனர். இதற்கு அனுமதி மறுத்த காவல்துறை பொதுமக்கள் யாரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் எச்சரித்தது. இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதுமாக பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் போராட்டங்கள், கூட்டங்கள், தர்ணா போன்றவை நடக்காமல் தடுப்பதற்கு 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பிறப்பித்திருந்தார். அதன்படி மாவட்டம் முழுவதுமாக சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டத்தின் அனைத்து எல்லைகளிலும் வெளியூர் வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் மலை அருகே செல்வதற்கான அனைத்து வழிகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பலத்த சோதனைக்கு பிறகே அனைவரும் அனுமதிக்கப்படுகின்றனர். அறவழி போராட்ட அறிவிப்பால் இந்து அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் நேற்று இரவு முதல் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன், விஸ்வ இந்து பரிஷத் பொறுப்பாளர் AM பாண்டியன் மற்றும் தனியார் விடுதிகளில் தங்கியிருந்த வெளி மாவட்டங்களை சேர்ந்த நபர்கள் என்று சுமார் 50 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று இந்து அமைப்பினர் தெரிவித்ததால் திருப்பரங்குன்றத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பாதுகாப்பு கருதி திருப்பரங்குன்றம் பெரிய ராதை வீதியில் உள்ள கடைகள் அனைத்தையும் மூடுவதற்கு காவல்துறை உத்தரவிட்டதை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளன. இன்று ஒரு நாள் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசியல்வாதிகளும் வெளியூர் நபர்களும் சேர்ந்துதான் மதுரை திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை செய்வதாகவும் இங்குள்ள இந்து மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அவங்க பாரம்பரியமா இங்கேருந்து ஆடு வெட்டியே போய் உணவு கொடு, அவங்க மட்டும் சாப்பிட்றதில்ல, சுற்றி வட்டாரத்தில் எல்லா பேருமே உணவு சாப்பிட்றாங்க. அது தர்காங்கிறது பொதுவானது. பள்ளிவாயில் செல்லுங்கிறது அவங்க இறைவன் வழிபாடு, அது தனி. தர்காங்கிறது இப்போ நாகூர் தர்கா, இப்போ கீழக்கரை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் எல்லா பேருமே அங்கே இருப்பாங்க, தங்கியிருப்பாங்க. அங்கே கறி சாப்பிடுவாங்க, கோழி சாப்பிடுவாங்க, கொடுக்குற சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து புதுசாக நடைமுறை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்து ராஜாக்கள் காலத்துலேருந்தே இப்போ இந்த மலைங்கிறது யாருக்கும் சொந்தங்கிறதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சிக்கந்தர் பாபாக்கா, முருகனுக்கா, இல்லை காசி விஸ்வநாதருக்கா, மலை மனிதர் எல்லாத்துக்குமே சொந்தமானது. ஊரில் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விஷயங்களை மறைக்கிறாங்க. இந்த ஊரினுடைய ஒற்றுமையை கெடுக்க பார்க்குறாங்க. அதனால சரியான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. உள்ளூர்காரங்க வந்து எப்பவுமே மாமன் மாசம் போட தான் பழகிட்டு இருக்குது வரைக்கும். இப்போ வந்து வெளியூரில் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு 2 கட்சி அவங்களே இந்த மாதிரி நடந்திருக்கே தவிர மற்ற உள்ளூர்காரங்க எப்பவுமே மாமன் மாசம் தான் இருக்குது. இவங்க தான் இந்த புதுசாக அந்த போது ஆடு வெட்டணும் மாடு வெட்டணும் சொல்லி பிரச்சனை கிளப்பி விட்டு அவங்க வந்து இது உண்டாக. அதனால் இது வந்து அரசியல் தான், வேற ஒன்றும் கிடையாது. வந்து தர்காவில் இத்தனை ஆண்டுகள் வழக்கமாக நடைபெற்ற சம்பிரதாயங்களுக்கு திடீர் என்று எதிர்ப்பு கிளம்புவது ஏன்? தேர்தல் நெருங்குவதால் திருப்பரங்குன்றத்தையும் தேர்தல் களமாக்க அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் இப்போது எழுந்துள்ளது.